திருப்பூர் மாநகராட்சி ஆணையாளர் பொறுப்பு திருப்பதி ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். தற்போது சமூக வலைதளங்களில் திருப்பூர் மாநகராட்சியின் சொத்து வரி வசூலை குறித்த ஆடியோவானது திரித்து வெளியிடப்பட்டுள்ளது. சொத்து வரி இலக்கு என்பது ஒவ்வொரு பில் கலெக்டருக்கும் இலக்கு நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கிறோம். அந்த இலக்கினை டெய்லி அச்சீவ் பண்ணணும். அந்த இலக்கினை ஏன் அச்சீவ் பண்ணலன்றதுக்காக ஒரு அலுவல் ரீதியான ஒரு ஆடியோ வாட்ஸ்அப்ல நாங்க போட்டிருந்தோம். அதை தேவையில்லாத சில மர்ம நபர்கள் மூலமாக அதை வெளியில கொடுக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் தற்போது கட் செய்யப்பட்டு நகராட்சி நிர்வாகத்துக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் அந்த ஆடியோவானது FB மூலமாக வைரல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோவினை வேண்டுமென்றே கொடுத்த அதிகாரி யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அவர் மீது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இதனை கட் செய்து வேண்டுமென்றே அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதளங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்காக சைபர் கிரைமில் தற்போது கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. சொத்து வரி வசூல் என்பது பொதுமக்களின் அடிப்படை தேவைகளான சாலை, குடிநீர், வாரால் சாக்கடை போன்ற பணிகளுக்கு பொதுமக்களின் சொத்து வரியே உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. அதனை வரி வசூல் செய்ய வேண்டும் என்பதே இந்த ஆடியோவின் இலக்கு நோக்கம். இதனை தவறாக சித்தரிக்கப்பட்டு தற்போது வைரலாக்கப்பட்டுள்ளது. எங்கள் பணியை நாங்கள் செய்கிறோம். பொதுமக்கள் தங்கள் கடமையை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.